வணக்கம். குரூப் 2 மெயின்ஸ் குறிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, தமிழக நிர்வாகம் தொடர்பான ஒரு பகுதி. ஓகே, இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இதுக்கப்புறம் மெயின்ஸ் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இது பண்ணலாம். இது ஒரு இன்டெலிஜென்ட் கெஸ். ஸோ 2016 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குரூப் 2 மெயின்ஸ் அப்ஜெக்டிவ்லேருந்து டிஸ்கிரிப்டிவ்க்கு வந்து மாறி வருது. அப்படி மாறி வரும்போது ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னை ப்ரிடிக்ட் பண்ணது நான் தான், நோ டவுட். அதனுடைய வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவே அதுதான். 2015 நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்போம், 2015 ஜூலையில், ரைட்? ஸோ அதனால் வந்து நம்ம கெஸ் பண்ணுறது மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். இப்போ இன்னொரு கேள்வி இருக்கும், சார் குரூப் 2 மெயின் எக்ஸாமினேஷனுக்கு 3 மார்க் கேள்வி வருமா, 3 மார்க் கொஷின்ஸ் இருக்குமா? என்னை பொறுத்தவரை பேஸ்ட் ஆன் த ஒரு அனாலிசிஸ். ஸோ 2019க்கு அப்புறம் நடந்த எந்த எக்ஸாமினேஷனுக்குமே எக்ஸப்ட் குரூப் 2 மெயின்ஸ் எந்த எக்ஸாமினேஷனுக்குமே 3 மார்க் கொஷின் அப்படிங்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஓங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் இருந்துச்சு, அதுலேயும் 3 மார்க் கொஷின் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதற்கு இதுக்கு முன்னாடி வந்து 3 மார்க் கொஷின் இருந்துச்சு, அப்படிதான் வரும்னு எதிர்பார்த்தோம். ஸோ தட் இஸ் அ சேஞ்ச். ஏன் 3 மார்க் கொஷின் இருக்காது? பிகாஸ் 3 மார்க் கேள்வி இருந்துச்சு அப்படின்னா எவால்வேட் பண்ணுறதுக்கு அதிகமான நாட்கள் எடுக்கும். அப்போ எவால்வேஷன் டைமை குறைக்கிறதுக்காகத்தான் ஏற்கனவே இருந்த 3 மார்க் கொஷின் எல்லாம் குரூப் 1 மெயின்ஸ்லேயும் எடுத்தாங்க, குரூப் 2 மெயின்ஸ்லேயும். உதாரணமாக சொல்ல போனால் 2019 மேக்கு அப்புறம் நடந்த எந்த எக்ஸாமினேஷன்லையும் 3 மார்க் கேள்வி அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இந்த இதுலையும் இருக்காது அப்படின்னு நம்புவோம். ஸோ அப்போ அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? பட் வி ஹாவ் செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. பட் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைக் ஒரு ஒர்க் ஷீட், ஒரு ஒர்க் புக் மாதிரி கொடுக்குறேன், சரியா? ஸோ 3 மார்க் கேள்விக்காக மட்டும் இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கையும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டு இந்த இதுக்கு கீழே வந்து ஒரு கொஷின்ஸ் கொடுக்குறோம். இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் இது பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து இது பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த கேள்வி, எஸ்டாப்ளிஷ் த கனெக்ஷன் பிட்வீன் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அண்ட் கலெக்டர், நிலையான நிலவரி திட்டம் மற்றும் ஆட்சியருக்கு இடையிலான தொடர்பை நிறுவுக அப்படின்னா இது வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. த எவால்வேஷன் ஆஃப் கலெக்டர் போஸ்ட், இட்ஸ் கம் அண்டர் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி வந்து ஒரு 3 மார்க் மாதிரி ஒரு ஒர்க் புக் மாதிரி கொடுத்துருவோம். பட் டெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கேள்வி இருக்கும், 10 மார்க் கேள்வி இருக்கும். ஸோ நான் ஒரு பேட்டர்ன் இது பண்ணுறேன், மேக்ஸிமம் அதுவாக இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. நான் எப்படி இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கலாம், ஏலியர் பேட்டர்ன்லாம் நீங்கள் மறந்துடுங்க. இனிமேல் இந்த மாதிரியே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். 3 மார்க் கேள்வி 90% வருவதற்கு வாய்ப்பு இல்லை. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15x8 இந்த மாதிரி வந்து ஒரு 15 8 மார்க் கேள்வி இருக்கலாம். அப்ராக்சிமேட்லி என்ன 120 மார்க்ஸ். இதுக்கு 1.5 பக்கமோ இல்லை 2.5 பக்கமோ இருக்கலாம், இல்லை 120 வேர்ட்ஸ் ஆர் 150 வேர்ட்ஸ், 150 வார்த்தைகள் இருக்கலாம். இது ஒன்று, சரியா? பார்ட் ஏ. பார்ட் ஏன்னா உங்களுக்கு 3 யூனிட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அட்மினிஸ்ட்ரேஷன், தென் சோசியலிஸ்ட். இந்த 3 பகுதியிலிருந்து சேர்ந்து ஒரு 15 8 மார்க் கேள்வி கேட்கலாம். பட் கூடுதலாக இருக்கும். பட் 15 கேள்வி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 15 மார்க் கேள்வி இருக்கும். 8 x 15 அப்படின்னா 120 மார்க்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து 3 பேஜஸ் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்து 3வது இதை பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ, சரியா? ஸோ எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் அஸ்யூஷுவல் 2 x 30 = 60. ஸோ 300 மார்க்ஸ். சரியாச்சா? ஸோ இதுதான் என்னுடைய ஒரு இன்டெலிஜென்ட் கெஸ். மோஸ்ட் ப்ராபப்ளி இட் வில் ரிஃப்ளெக்ட், சரியா? ரிஃப்ளெக்ட் ஆகாமலும் இருக்கலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நேரத்திற்கு ஒரு முறை பாடத்திட்டத்தையோ இல்லை வேற ஒரு விஷயங்களையோ மாற்றுறதுல வந்து அவங்க எக்ஸ்பெக்ட். பட் இதில் வந்து ஏன் அந்த மாடல் கொஷின் பேப்பரை ரிமூவ் பண்ணாங்கன்னா அந்த ரீசன் அதில் 3 மார்க் கேள்வி இருந்தது அப்படிங்கிறதான். ஏன்னா 3 மார்க் கேள்வி இருந்துச்சுனாலே அவங்க அந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாள் இருக்கும், ரைட்?
இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டை வந்து நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஹவு டு ப்ரிப்பேர் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், ரைட்? யாரா நீங்கள் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, பிகாஸ் நான் 2016 ஃபஸ்ட்டு புக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுக்கு புக்கு பப்ளிஷ் பண்ணது நான் தான். ஸோ மார்க்கெட்டில் வேறு எந்த புக்கும் கிடையாது. பட் இப்போ குரூப் 1 மெயின்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த புக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குமான்னா கண்டிப்பாக ஒரு மார்ச் 10க்கு மேலே 15க்கு மேலே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரி, அது 2016 பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா February 2016, ரைட்? அப்போ வந்து குரூப் 1 மெயின்ஸ்லையும் 2017 வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி இருந்தது. இதுதான் வந்து கண்டென்ட். ஸோ இப்போ அதுக்கு ப்ரிஃபேஸ் யார் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த புக்குக்கான ப்ரிஃபேஸ் கொடுத்தது அப்படிங்கிறது இஃப் நவ் ஹீ இஸ் இன் ஐஏஎஸ் இன் தமிழ்நாடு கேடர், ரைட்? இருக்கு இல்லையா, ஒரு ஃபார்வர்ட் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த புக்கு இல்லை. இப்போ இந்த புக்கு இந்த பொலிட்டி அப்படி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னாலே அது பொலிட்டின்னு சொல்லிடுவாங்க. இப்போ பொலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று தான் அப்படிம்பாங்க. ஸோ நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதாவது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டு குரூப் 2 மெயின்ஸ் 2019 எப்படி கேள்வி கேட்டிருக்கான், டியூ எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, இந்த டியூ எக்ஸாமினேஷனில் எப்படி கேள்வி கேட்டிருக்கான், இந்த ரெண்டையுமே ரொம்ப தெளிவாக விளக்கமாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு இது கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இளம்பகவத். நவ் ஹீ இஸ் இன் ஐஏஎஸ், சரியா, தமிழ்நாடு கேடர். ஸோ சார் வந்து ஐஆர்எஸ்ஸாக இருக்கும்போது அவர் வந்து இந்த புக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்த ஒரு இது. ஸோ இந்த காப்பீஸ் வந்து அரௌண்ட் ஒரு 3000+ சோல்டு. பட் இப்போதைக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை, என்கிட்டையுமே அவைலபிள் கிடையாது. ஏன்னா சிலபஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்டேட் பண்ணலை. இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்டேட் இப்போ அப்படியே கொடுக்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன் இதை கொடுக்க முடியாதுன்னா இந்த கேள்வி கேட்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது புரியணும். இப்போ எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம், சரியா? ஸோ முதல்ல ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40% இதிலிருந்து வரும், ரைட்? அடுத்து ஸ்டேட் அண்டு யூனியன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதிலிருந்து ஒரு 20லேருந்து 25% வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸ், மின்னாள்கள், இதுல இருந்து ஒரு 20% கண்டிப்பாக கேள்விகள் இப்படி தான் வந்து ஃப்ரேம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் தமிழ்நாடு, இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் இது, அப்புறம் வேற சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், இதுல இருந்து சில கேள்விகள் அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த பகுதியில் எல்லாத்துல இருந்தும் இப்படி தான் வந்து கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஏன் நீங்கள் புக்கை அப்டேட் பண்ணலன்னா, நவ் த கவர்மெண்ட் இஸ் சேஞ்ச். 2016க்கும் 2021க்கும் 5 வருஷம். மெனி நியூ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது நமக்கு நாமே திட்டம் அப்படிங்கிறது 97 ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க டிஎம்கே கவர்மெண்ட்ல. ஸோ சொல்ல போனால் அந்த இதை வந்து நான் அப்போவே என் புக்கில் வந்து கொடுத்துருப்பேன், சரியா? ஆனால் அது வந்து அப்போ வந்து வேற ஒரு விதமான ஒரு இதுவாக இருக்கும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து சில கேள்விகள் வருங்க, சரியா? ஆனால் இப்போ அந்த நமக்கு நாமே திட்டம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து அர்பன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக இருக்கும். இது வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கான எல்லா ஸ்கீம்ஸுமே. ஸோ இந்த ஸ்கீம் எல்லாம் இப்போ நிறையா வந்து மாறிடுச்சு. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் திரும்ப மாற்றி உங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஒரே நிமிஷம், நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்காண்டி ஏன் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். பாருங்க, நமக்கு நாமே திட்டம்.
எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் போத் இன் ரூரல் அண்ட் அர்பான் ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ இந்த ஸ்கீம் என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமாக இப்போ ரீசெண்டாக வந்து மாற்றிருக்காங்க. அப்போ இந்த ஒவ்வொரு ஸ்கீமையுமே வந்து நம்ம மாற்றி தான் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் இந்த புக்கை வந்து அப்டேட் பண்ணல. ஸோ அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து என்ன பர்டிகுலராக நீங்கள் இந்த ஆஸ்பெக்டில் தான் ஸ்கீம்ஸ்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, நிர்வாகம் தொடர்பாக ஆளுநர், யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன். சார் யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப் 2 மெயின் சிலபஸ்ல இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்கலாம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க சிலபஸ் கொடுத்தாலும் கொஷின்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக வருது. ஈவன் உங்களுக்கு அந்த ஹெட்டிங்கே என்ன செகண்ட் யூனிட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறது? நம்ம காமனாக இருக்கக்கூடிய சிலபஸை கவர் பண்ணுவோம். எப்படி வந்தாலும் நம்ம வந்து எழுத போகிறோம். என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா யூ வாண்ட் டு கெட் சர்வீஸ், சரியா? ஸோ அதுக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. என்னடா இவர் இன்ஸ்டியூட் வச்சுருக்காரு அதனால் எப்படிலாம் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. ஐ ஹாவ் என்ன எவிடன்ஸ் இல்லாமல் நான் எதையுமே பேசல. 2019 குரூப் 2 மெயின்ஸில் கூட ஒரு கேள்வி சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேள்வி அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. நான் இப்போ அந்த கேள்வியை வந்து காட்டுறேன் உங்களுக்கு. முதல்ல இந்த கேள்வியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம், சரியா? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க? பெரும்பாலும் வெல்ஃபேர் ஸ்கீம் ஒட்டி தான் இருக்கும். பாருங்க, ஸ்மார்ட் கவர்னன்ஸ் இந்த 13க்கு அப்புறம் உள்ளதை மட்டும் பார்க்கலாம். ரைட், 13வது கேள்வி. இப்போ இதுக்கான எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது இருக்கு. நீதி புனராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். நீங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது வந்து ஜுடிஷியல் அப்படிங்கிறது இருக்கா? எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த கேள்வி ஏன் கேட்குறான்? தட் இஸ் த பாயிண்ட், ரைட்? அடுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து பேரிடர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கீழே வந்துடும். இந்த கேள்வியெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் இன் த கான்டெக்ட் ஆஃப் இ கவர்னன்ஸ். ஸ்மார்ட் கவர்னன்ஸ் நம்ம இ கவர்னன்ஸ்னு படிச்சிருப்போம். இந்த கேள்வி கேட்கக்கூடிய விதத்தை வந்து நேச்சர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்து வந்து ஒரு விஷயத்தை ரீட் பண்ணும்போது எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கைட் பண்ணணும். நம்ம இ கவர்னன்ஸ்லாம் படிச்சிருப்போம். இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அரசினுடைய சேவைகளை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இணையதளத்தை பயன்படுத்தி மக்களிடம் கொண்டு சேர்ப்பது. அவன் ஸ்மார்ட் கவர்னன்ஸ்னு கேட்குறானே அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆயிடும். வேற ஒன்றும் கிடையாது. ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னா எல்லாமே இதுவாக மெயின்டைன் பண்ணுறது, அவ்வளோதான். ரெக்கார்டிக்கலாக டிஜிட்டலாக மெயின்டைன் பண்ணி எப்போ எது வேணாலும், சரியா? நீங்கள் ஸ்மார்ட் கார்டு சொல்கிறீங்க, இப்போ ரேஷன் கார்டு கூட ஸ்மார்ட் கார்டில் அந்த மாதிரி தான் நீங்கள் இது பண்ணிக்கலாம், ரைட்? இது இந்த மாதிரி தான் சர்க்காரிய கமிஷன் இதெல்லாம் பொதுவாக உள்ளது. பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கு அடுத்து ஒரு கேள்வி நடந்துச்சு. இப்போ வாட் இஸ் சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஸ்கீம். இதை வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கக்கூடியதுலேயே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் இதில் வரும். நான் அந்த ஒரே ஒரு கேள்வி எப்படி இப்படிலாம் மாற்றி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். இந்தியாவில் மொழிவழி மாநிலங்கள் தோன்றுவதற்கு மகாத்மா காந்தி ஆற்றிய பணிகள் பற்றி விளக்குக. என்ன கேட்டிருக்கான்? இந்தியாவில் மொழி வழியில் மாநிலங்கள் தோன்றுவதற்கு மகாத்மா காந்தி ஆற்றிய பணிகள் பற்றி விளக்குக. இது எங்கேயாவது சிலபஸ்ல இருக்கா? அப்போ இப்படிலாம் இது அப்படிங்கிறது பார்க்கக்கூடாது, ரைட்? இது 2019 குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர். இப்போ இதுக்கு அடுத்து வந்து ஒரு எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. இதே சிலபஸ் உண்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இது உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஓ இருக்கு இல்லையா, டி மாவட்ட கல்வி அதிகாரி அப்படிங்கக்கூடிய பணியிடத்தில் பேப்பர் 2ல் யூனிட் 3ல் வரும். அதில் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி எல்லாம் பாருங்க. அது கம்ப்ளீட்லி அனலிட்டிக்கல் ஒரு குரூப். இப்போ இதுலேயே சில கேள்விகளை வந்து பார்க்கலாம், சரியா? நான் எப்படி, ஏன்னா நீங்கள் புரியணும் நம்ம சொல்கிற மாதிரி வந்து இதை நிறைய பேர் வந்து பொலிட்டி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் நாட் பொலிட்டி, இட் இஸ் பியூர்லி அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ்ட் படிக்கிறது. இதில் 2-3 விஷயங்கள் வந்து பொலிட்டியோட சிங்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் வரும். அதுக்கப்புறம் இந்த செக்ரட்டரியேட்டு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செக்ரட்டரியேட்டு, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து பொலிட்டியில் வராது. அப்போது இதை நீங்கள் இது பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சில பகுதி வந்து ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது, பெரும்பாலான பகுதிகள் வந்து கொஞ்சம் வெளியிலேருந்து படிக்கணும். இப்போ யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகும், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகும்,
இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் 9th and சோஷியல் சயின்ஸில் கவர் ஆகும். ஸோ அப்போ இப்படி தான். ஆனால் இந்த இதை படித்தா போதுமான அளவு இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஸ்கூல் புக் அப்படிங்கிறது ஒரு பேசிக் லெவலில் இருக்கக்கூடியது. இந்த கேள்வி அது வித்தியாசப்படும், நான் காட்டுறேன். Write an order of the disciplinary steps taken against the official working under the civil capacity by the Public Service Commission. எங்கேயாவது இருக்கா? ஸோ இருக்காது. அப்போது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுன்னா தான் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும். மெக்கானிக் லோ இதெல்லாம் சிலபஸில் வந்து நமக்கு இருக்கா? குரூப் 2 மெயின்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ரைட்? இது சிம்பிளான கொஷின். எக்ஸாமே ஆராய்கன்னு கேட்டுருக்கு, முன்னாடி எக்ஸ்பிளைன் தான் இருக்கும். இப்போவே வந்து என்ன அந்த கொஷின் கேட்கக்கூடியது வந்து மாறுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ரைட்? இப்போ நான் வித் ரெஃபரன்ஸ் டு அட்மினிஸ்ட்ரேஷன் கொஷினை மட்டும்தான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பாருங்க, அப்போ சிலபஸும் இது எந்த அளவுக்கு வந்து இதாகுது அப்படின்னு. சோசியல் இஷ்யூஸில் வந்துடும் ஆணவ கொலை அப்படிங்கிறதெல்லாம். இந்த கேள்வியை பாருங்க. பொது கருத்து உருவாக்குவதில் இதெல்லாம் வந்து என்ஜிஓ கீழே நம்ம வந்து என்ன கொண்டு வந்துடலாம். என்ஜிஓ ப்ரெஷர் குரூப் கீழே சோசியல் இஷ்யூஸில் வந்து கொண்டு வரலாம். பாருங்க, தமிழ்நாடு அரசின் மின் ஆளுமை கொள்கையின் சிறப்பு இயல்புகளை. இ கவர்னன்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கானா? ஸ்கீம்ல இருந்து நிறைய கேள்வி வந்திருக்கா? அடுத்து பாரத் மாலா திட்டத்தின் பல்வேறு வகைகளை எழுதுக. இதுல விஷயம் என்னன்னா, நான் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் பத்தி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பேன் குரூப் 2 மெயின்ஸுக்கு. அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. அப்புறம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று ஓப்பனாக ஷேர் பண்ணியிருப்போம்ல, அதுல இருந்து உங்களுக்கு வந்து வந்துடும். எல்லா ஸ்கீம்ஸ் தான். ஓகே, இங்க பாருங்க. எக்ஸாமின் த பேரியர்ஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். சிலபஸ்க்கு இதுக்கும் பெரிய தொடர்பு இருக்கா? அப்போ எப்படி வேணாலும் வந்து கேள்வி கேட்கலாம். நம்ம சிலபஸ் தான் ரொம்ப நேரோவாக படித்தோம் அப்படின்னா ரொம்ப இது பண்ணாது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் என்னவோ அதை ரொம்ப டீட்டெயில்டாக எலாபரேட்டாக படிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு இது. டிஇஓ கொஷின் பேப்பர் காட்டுறோம் பாருங்க. டிஇஓலையும் அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு. ஏன்னா டிஇஓவில் இதுக்கு முன்னாடி 3 மார்க் கேள்வி இருந்துச்சு. இப்போ வந்து டிஇஓவில் வந்து 3 மார்க் கேள்வி இல்லைன்னு 2019 ஜூலையில் நடந்த எக்ஸாமினேஷனில் இதை மாற்றிட்டாங்க. ரைட்? ஒரே நிமிஷம். இந்த கேள்வியோட நேச்சர்லாம் நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுதான் லேட்டஸ்டான ஒரு கொஷின். ஓகே, இதுதான் இது பாருங்க. ஒரு ஸ்கீம் இது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது சேம். இது தமிழ்நாடு குக்கிராமங்கள் நோக்கம் மற்றும் சிறப்பம்சங்களை பற்றி விவாதிங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். சரியா? அடுத்து அனலைஸ் த பாருங்க. அனலைஸ் த லெகிஸ்லேட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னலாக வந்து இப்படி கொஷின் இருக்காது கன்வென்ஷனலாக, பட் மாறி இருக்கு. அப்போ இந்த முறை கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். இன்னொன்று ப்ரிலிமினரியில் கூட வந்து நிறையா ஒரு அனலிட்டிக்கல் கான்செப்டெலாம் கேட்கறதுனால கண்டிப்பாக நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி தயார் செய்யணும்.
ம் இந்தியாவே எழுந்து நில் திட்டத்தினுடைய தாக்கம். டிஸ்கஸ் த இம்பாக்ட் ஆஃப் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம். கவர்னன்ஸ்ல இருந்து ஒரு சரியான கேள்வி கேட்டிருப்பான் பாருங்க. டிஸ்கஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். இப்போ பர்டிகுலராக இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா இது எங்க சிலபஸ்ல வரும்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்ல தான் இந்த கேள்வியும் கேட்டு வச்சிருக்கான். அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கணும், பேப்பரும் ரீட் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து நம்ம எடுக்க முடியும். நீங்கள் கிளியர் பண்ணுறது மேட்ரு கிடையாது. யூ ஷுட் பி ஏ டாப்பர். சரியா? அப்போ டாப்பராக வரணும்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து இது பண்ணணும். ரைட்? அடுத்த கேள்வி. பிளாஸ்டிக், அந்த வருஷம் பிளாஸ்டிக் பேன் இருந்துச்சு. ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். கேள்வியை பாருங்க. வாட் ஷுட் பி த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பீப்புள் டு த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கோல் ஆஃப் அச்சீவிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஃப்ரீ தமிழ்நாடு? தமிழக அரசு நெகிழி மாசற்ற தமிழ்நாடு என்ற தனது இலக்கினை அடைய தமிழக அரசின் மக்களின் பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும்? புரியுதா? அப்போ இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். அதுக்கு தான். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் 3 நாளாக பிரிச்சுக்கோங்க. ஸ்கீம்ஸ்லேருந்து சில கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன இது இங்கே பாருங்க. அனலைஸ் த இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் கவர்னன்ஸ். நம்ம கவர்னன்ஸ் எப்படி தெரியுமா படிச்சிருப்போம்? சிம்பிளாக சொல்கிறேன். கவர்னன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ காம்பனன்ட்ஸ் பி டு பி, ஜி டு பி, ஜி டு சி, ஜி டு ஜி, இப்படி தான் படிச்சிருப்போம். அரசிலிருந்து குடிமக்களுக்கு, குடிமக்களிலிருந்து அரசிற்கு, இப்படி தான் படிச்சிருப்போம். அடுத்து பெனிஃபிட்ஸ், ரைட்? டிமெரிட்ஸ். அவன் வந்து இஷ்யூஸ்ன்னு கேட்குறான், சேலஞ்சஸ்ன்னு கேட்குறான். அப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். ரைட்? இன்னொரு கேள்வியை பாருங்க. இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வி, நித்தி ஆயோக் இஸ் கன்சிடர்ட் எஸ் எ கேட்டலிஸ்ட் டு டெவலப்மெண்ட் ப்ராசஸ். அனலைஸ். நித்தி ஆயோக் மேம்பாட்டு முறைமைக்கான ஒரு வினையூக்கி என கருதப்படுகிறது. பகுத்தாய்க. இதுவும் இதுல இருந்து தான் கேட்டிருக்கான். அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்ல இருந்து கேட்கிறான். அப்போ அந்த கேள்வியுடைய தன்மைகள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளை தயார்படுத்திக்கக்கூடிய அந்த இது வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கணும். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல பேட்டர்ன். சரியா? எப்படி இருந்தாலும் 3 மார்க் கொஷின் வருது வரல. ஒரு 3 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 to 3500 வார்த்தைகள் எழுதுறதுக்கு அளவுக்கு உங்களுடைய ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ரைட்? அடுத்து சிலபஸை வந்து எந்த அளவுக்கு உங்களால் வந்து இப்படி டீட்டெயில்டாக பிரித்து இது பண்ண முடியுதோ. யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஸோ எப்படி எவால்வேட் ஆச்சு இந்திய அரசு சட்டம். ஸோ இப்போ நீங்கள் பிஎம் ஆஃபீஸ்லாம் நீங்கள் இதில் படிக்க மாட்டீங்க, இதில் நார்மலாக இதில் படிக்க மாட்டீங்க அப்படின்னா யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷனில் படிக்க மாட்டீங்க. அப்போது இந்த மாதிரியான டைமென்ஷன்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து தமிழில் நம்ம இருக்கக்கூடிய நோட்ஸ் நம்ம முன்னாடியே புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதை இப்போது கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து ரொம்ப சிம்பிளாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ரைட்? ஸோ குரூப் 2 மெயின்ஸுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு செப்பரேட்டாக. டெஸ்ட் சீரீஸ், எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எண்ட் ஆஃப் த பிப்ரவரி எண்டில் வந்து டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டாக ஸ்டார்ட் ஆகும். டேரெக்டாகவும் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது, போஸ்டர்லேயும் இருக்குது. சரியா? நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். பட் கிளாஸ் எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு. மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், கொஷின் ஸ்பாட்டில் கொடுப்போம், எழுதி முடிச்சதுக்கப்புறம் எவாலுவேட் பண்ணி ஃபீட்பேக் கொடுப்போம். தென் சில பேப்பர் ரொம்ப கிளியராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேப்பரை எடுத்து உங்களுக்கு வந்து காமிப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் ஒர்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இது இந்த முறை எழுதி அனுப்பிச்ச கேண்டிடேட்டுடைய பேப்பர்ஸ். நம்ம 3 மார்க் கேள்வியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து கொடுக்குறோம். சரியா? ஸோ 3 மார்க் கேள்வினா அந்த மாதிரி அது அங்கே ரியல் டெஸ்ட்டில் இருக்காது. அதுக்கு பதிலாக ஒர்க் புக் அப்படிங்கக்கூடிய மாடலை பயன்படுத்தி இது பண்ணுவோம். இந்த ஒர்க் புக் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக சிலபஸை மைன்யூட்டாக அனாலிட்டிக்கலாக படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ டெஸ்ட்டுடைய நோக்கம் வந்து நீங்கள் ரொம்ப மார்க் வாங்கணுங்கிறது கிடையாது. ஸோ வேர் யூ ஆர் லேக்கிங், ஹவு டு ப்ரிப்பேர் த பர்டிகுலர் சப்ஜெக்ட், எப்படி நம்ம ரிட்டன் ஸ்கில்லை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது. நிறையா பேர் நினச்சிக்கிறீங்க ஒரு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனை நிறையா படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா படிக்கிறது அப்படிங்கிறத காட்டிலும் படித்த விஷயத்தை சுருக்கமாக தெளிவாக திருத்தக்கூடியவர் எதிர்பார்க்குறாரோ அந்த அடிப்படையில் தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் முன்னாடியே 2-3 பேப்பர்லாம் போட்டிருக்கேன், ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கேள்வி வருது, இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஏற்கனவே இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த ஆஸ்பெக்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரியா? சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். ஸோ
தென் ஓகே, ஸோ நீங்கள் என்ரோல் பண்ணுறதா இருந்தால் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு காலோ வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள், நம்ம இது பண்ணிக்கலாம். சரியா? ஸோ தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோவாக வந்து நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். இல்லை பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். சரியா? ஸோ ஸ்கூல் புக் எந்த அளவுக்கு இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே 2019-17 நம்ம பப்ளிஷ் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ இந்த புக் மட்டும் இல்லை, சோஷியல் இஷ்யூஸ் புக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து வர லேட் ஆகும். பிகாஸ் குரூப் 1 மெயின்ஸ் போகிறதுனால கம்ப்ளீட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் சில பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கொடுத்துருவோம், ஒவ்வொருத்தவங்களும் எழுதி அனுப்புகிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டார்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபீட்பேக் கொடுக்கும்போது சொல்லுவோம் அது. சரியா? ஸோ இதை மாதிரி 3 மார்க் கேள்விக்கு இப்படி பண்ணும்போது உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லை, ஒரு கேள்விக்கு எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஸ்கில்லும் டெவலப் ஆகும். ஸோ வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். சரியா? சந்தேகம் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஐ வில் கிளாரிஃபை. தேங்க்யூ.